வாட்ஸ் அப் गाइस பேசி நீங்க பாக்குறது தீவா டெக். ஸோ நேற்று ஆப்பிள் அவங்களுடைய ஒன் மோர் திங் ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து நமக்கு மேக் மினி, மேக் புக் ஏர் அப்புறம் மேக் புக் ப்ரோ இது மூணுத்தையுமே லான்ச் பண்ணாங்க. ஸோ இது மூணுமே இது ஒரு செகண்ட் லான்ச் ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி மேக் புக்கோட 2020 லைனப்போ ஃபஸ்ட்டே லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு செகண்ட் லைனப். ஸோ இதில் புதுசாக இருக்கிற விஷயம் என்னென்னு பார்க்குறப்ப இந்த வாட்டி ஆப்பிள் வந்து அவங்களுடைய ஓன் சிப்பை யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இன்டெல்ல கம்ப்ளீட்டாக டிச் பண்ணிட்டு இப்போ தான் அவங்களுடைய ஓன் சிப்பை யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த SoC பேர் வந்து ஆப்பிள் M1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ M1ன்றது தான் அந்த ப்ராசரோட பேர். ஸோ பேசிக்காக இந்த SoCல என்ன புதுசாக இருக்குது அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ராடக்ட் வந்து கையில் வரதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பேர் வந்து இதை வந்து ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பட் இதில் நிறைய இஷ்யூஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து முழுக்க இதை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும்னா ஏதாவது ஒரு பிசி சேனலை பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லைனஸோட சேனல் பாருங்கள், லைனஸ் டெக் டிப்ஸ் பாருங்கள். மேபி அதில் உங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாக ஒரு நாலேஜ் கிடைக்கும். இந்த ஒரு M1 ப்ராசர் வந்து நமக்கு 8 கோர் CPU. ஸோ பேசிக்காக இது வந்து ARM ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால இதில் வந்து 4 பெர்ஃபார்மன்ஸ் கோரும் 4 பவர் எஃபிஷியன்சி கோரும் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்க்குறப்பெல்லாம் இந்த பவர் எஃபிஷியன்சி கோர் தான் யூஸ் ஆகும். பட் இதுவே ரெண்டர் பண்ணுறப்ப ரியல் டைமில் உங்களுக்கு ஒர்க் லோட் அதிகமாகிறப்ப இந்த பெர்ஃபார்மன்ஸ் கோர் யூஸ் ஆகும். அண்ட் ஆப்பிள் வந்து இன்னும் ஒரு சில விஷயத்தையும் கிளைம் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பிள் M1 சிப்பால் வந்து 3.4x டைம் ஃபாஸ்டராக இருக்க முடியும். ஸோ இது வந்து ஃபைனல் கட் ப்ரோவில். ஸோ ஃபைனல் கட் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் மேக் மினியை கம்பேர் பண்ணுறப்ப இதில் வந்து அரௌண்ட் 3.4x டைம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு கிளைம் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்பிள் கிளைம் பண்ணுறது தான். பட் ஆப்பிள் இது வரைக்கும் பொய்யா கிளைம் பண்ணதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிளோடைய ஏர் பவர், ஸோ அதை எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளா. அண்ட் இதை தவிர எக்ஸ்கோடை பொறுத்த வரைக்கும் 3x டைம் ஃபாஸ்டராக இருக்கும். அண்ட் லாஜிக் ப்ரோவில் வந்து அரௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 2.8x டைம் ஃபாஸ்டராக இருக்கும். அண்ட் அஃபினிட்டி ஃபோட்டோ, ஸோ அந்த சாஃப்ட்வேர்லாம் நான் யூஸே பண்ணதில்லை. அதில் வந்து 2.3x வரைக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஆப்பிள் கிளைம் பண்ணிருக்குது. இது எல்லாத்தையுமே அவங்க ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட வச்சு தான் கம்பேர் பண்ணி அவங்களோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணி தான் கிளைம் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு M1 சிப்பை பொறுத்த வரைக்கும் இது ARM ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணதுனால நமக்கு CPU, GPU அண்ட் மெமரி இது எல்லாத்தையுமே சிங்கிள் சிப்பில் இன்டிகிரேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ARM ஆர்கிடெக்சர் மொபைல் டிவைசஸ்க்கு ஓகே. ஏன்னா மொபைல் டிவைசஸில் வந்து நமக்கு பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் வேக் ஆகுறது இந்த ஃபங்க்ஷன்லாம் இதுக்கு ஓகே. பட் எப்படி நமக்கு ரியல் டைமில் நமக்கு லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸில் பர்ஃபெக்டாக இருக்கும்னு தெரியல. அதை தவிர எப்படி இந்த M1 சிப்பால் ஒரு ஹெவி டாஸ்க்கெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும், லைக் லைட் ரூம், ஃபோட்டோஷாப், அப்புறம் அடாபியோட எல்லா சாஃப்ட்வேர்ஸ், ஸோ ஃபைனல் கட் ப்ரோ, அப்புறம் லாஜிக் ப்ரோ, இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஓகே. ஏன்னா இது எல்லாமே ஆப்பிள் கண்டிப்பாக ஆப்டிமைஸ் பண்ணிடுவாங்க. அதனால எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸோ இதை தவிர அடாபியோட சாஃப்ட்வேர், ஸோ லைட் ரூம், ஃபோட்டோஷாப்பில் இருந்து கம்ப்ளீட்டாக இந்த ப்ரீமியர் ப்ரோ இது எல்லாமே எப்படி ஆப்டிமைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஈவன் அடாபியோட ஒரு ஸ்போக் பர்சன் கூட பேசியிருந்தாங்க நேற்று. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ 2021 வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஆப்பிளோடைய M1 சிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணிவிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 months இருக்குது. அதனால் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோஷாப்போ இல்லை லைட் ரூமுக்கு தான் இந்த ஒரு மேக் டிவைசஸை வாங்க போகிறீங்க, ஆப்பிளோடைய M1 மேக் டிவைசஸை வாங்க போகிறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஈவன் லைனஸோட வீடியோ கூட வரட்டும். அதுக்கப்புறம் அந்த ரிவ்யூலாம் பார்த்துட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இதை தவிர ஜிபியூவை பொறுத்த வரைக்கும் ஸோ ஜிபியூ வந்து இவங்க 8 கோர் ஜிபியூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 6x டைம்ஸ் பழைய வெர்ஷன்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் கட் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் இது வந்து 6.6x டைம்ஸ் வந்து டைம் லைனில் ஃபாஸ்ட்டாக ரெண்டர் பண்ணும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப 6x டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6x டைம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரியல் டைமில் ரெண்டர் ஆகிற பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஷார்ப் 3D இதெல்லாம் வந்து ஒரு 4x டைம் வரைக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறையா ஒரு கிளைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவங்க ப்ரீவியஸ் வெர்ஷன் அவங்களுடைய 2018 மேக் மினியை தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக AMDயோட சிப் செட்டையோ இல்லை அவங்க இன்டெலோட சிப் செட்டையோ கம்பேர் பண்ண மாதிரி அவங்க காட்டலை. மேக் புக் ஏர், மேக் மினி, அப்புறம் மேக் புக் ப்ரோ இது மூணுத்துலையுமே ஒரே ஸ்பெக் தான். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ ஹார்ட்வேரில் அதில் டச் பார் இருக்குது, அப்புறம் அதில் டிஸ்பிளேவே இல்லை, அப்புறம் இது ரொம்ப தின்னாக இருக்குது. இந்த மாதிரி ஹார்ட்வேர்லாம் இருந்தாலும் கூட நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் ப்ராசர் சிங்கிள் ஒரே ப்ராசர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் எஸ் இதில் வந்து ரேமில் வந்து இன்னொரு இஷ்யூவும் இருக்குது. ஸோ மெமரியை பொறுத்த வரைக்கும் இவங்க பேஸ் வெர்ஷனில் 8GB மெமரி தான் கொடுக்குறாங்க. ஸோ இன்னொரு 8GB, அதாவது டோட்டலாக 16GBக்கு உங்களுக்கு மெமரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 8GBக்கு நீங்கள் அரௌண்ட் 20K கிட்ட பே பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த மேக் டிவைசஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா லைக் மேக் மினிலெலாம் நம்மளே கூட அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் பார்ட்டியோட மெமரி ரேம், அதாவது ரேம் மெமரி அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் வாங்கி அப்கிரேட் பண்ணிக்கலாம். அரௌண்ட் 6 to 8K தான் வரும் ஒரு 8GB ரேம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு SoCலேயே நமக்கு இன்டிகிரேட் பண்ணிட்டதுனால இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கான சான்சஸே கிடையாது. அண்ட் இதை தவிர நமக்கு புதுசாக Wi-Fi 6 ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ பழைய லைனப்பை கம்பேர் பண்ணுறப்போ Wi-Fi 6 அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் OS பொறுத்த வரைக்கும் macOS பிக் சர் வருது. ஸோ பிக் சர் வந்து
இந்த ஒரு தேர்ஸ்டேல இருந்து பப்ளிக் ரிலீஸ்க்கு வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த M1 சிப்புக்கு ஆப்டிமைஸ் ஆகிற மாதிரி தான் இந்த ஒரு பிக்சர் ஓஎஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பிக்சர் ஓஎஸோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டியை பற்றி சொல்லணும்னா, இது பழைய இன்டெல் மேக் ஆகட்டும், அப்புறம் இதுக்கப்புறம் வரப்போகிற ஆப்பிளோடைய M1 மேக் ஆகட்டும், இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் இந்த ஒரு ஓஎஸ்ஐ ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் மேக் மினி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 64,900க்கு தான் கோட் பண்ணிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் மேக் மினியை கம்பேர் பண்ணுறப்ப இது 10,000 ரூபா கம்மி பண்ணிருக்காங்க. ஸோ 74,900லேருந்து இப்போ 64,900க்கு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் மேக் புக் ஏரோட ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் 92,900க்கு கோட் பண்ணிருக்காங்க. மேக் புக் ப்ரோ லைனப்பை பொறுத்த வரைக்கும் 1,22,900 கோட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் இது ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட அதே ப்ரைஸை தான் கண்டினியூ பண்ணிருக்காங்க. நமக்கு மேக் மினிக்கு மட்டும் தான் 10,000 கம்மி பண்ணிருக்காங்க. இதை தவிர மேக் புக் ஏரில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபேனையே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ மேக் புக் ஏரில் இதுக்கப்புறம் ஃபேனே கிடையாது. ஸோ தேங்க்ஸ் டு த M1 சிப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பேட்டரி அண்ட் பவர். ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேட்டரி பேக்கப் ரொம்பவே கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இன்டெல் சிப்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இது கண்டிப்பாக பயங்கரமாக கொடுக்கும். ஏன்னா இது 5 நானோமீட்டர் பேஸ் பண்ணியிருக்கு. இதை தவிர பார்த்தீங்கன்னா ஆப்பிளோடைய ஆப்டிமைசேஷன் உண்மையாகவே பயங்கரமாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இன்டெலோட கம்பேர் பண்ணுறப்ப இது 15 ஹவர்ஸ் வரைக்கும் வெப் ப்ரௌசிங்க்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 17 ஹவர்ஸ் வரைக்கும் 17 to 18 ஹவர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ பிளே பேக்கு பேட்டரி பேக்கப் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஆப்பிளோடைய கிளைம் தான். ஸோ இன்னும் நம்ம ரியல் டைம்ல அதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் அதனுடைய பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குன்றதை எக்ஸாக்டா சொல்ல முடியும். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் இந்த M1 சிப்பை பத்தி மோஸ்ட் ஆஃப் த பார்ட் கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த M1 சிப்பில் இருக்க இஷ்யூஸ்லாம் இன்னும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இதுக்கப்புறம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து ப்ரோரஸில் மட்டும்தான், அதாவது ஃபைனல் கட் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் அது ரியல் டைமில் வந்து 4x டைம் ஃபாஸ்டராக இருக்கும். ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட 4x டைம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு கிளைம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்பிளுடைய ப்ரோரஸ் அந்த ஒரு கொடேக்கில் மட்டும்தான். அது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா i யூஸ் பண்ணுது. இதுவே H.264 அந்த ஒரு இப்போ நீங்கள் கரண்ட்டாக வீடியோ பார்க்குறீங்களா, இது வந்து H.264 தான் நம்ம இந்த ஒரு கொடேக்கில் தான் நம்ம வீடியோ எடிட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. அண்ட் இதை தவிர விண்டோஸ் லேப்டாப்பை விட இது 3x டைம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் எந்த ஒரு விண்டோஸ் லேப்டாப் அப்படின்றத மென்ஷன் பண்ணல. ஸோ விண்டோஸ் லேப்டாப் இப்போ மார்க்கெட்லேயே ஒரு பீக்கில் இருக்குதுன்னா ஒரு சில சீரியஸ் லைனப்லாம் இருக்குது. AMDயோட லைனப்பே ஒரு சிலது இருக்குது. ஸோ அதனால் அதை கம்பேர் பண்ணியிருந்தால் இன்னுமே கூட நல்லா இருந்திருக்கும். அண்ட் இதை தவிர இந்த கம்ப்ளீட் M1 லைனப்பை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட ஐபேடை பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஐபேடில் யூஸ் பண்ணுறக்க அதே ப்ராசஸர் மாதிரி தான் கிட்டத்தட்ட எனக்கு தெரியுது. ஸோ ஐபேட் வித்தவுட் டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஈவன் ட்விட்டர்லேயே கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை வச்சு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஐபேட் வித்தவுட் டிஸ்பிளே தான் இந்த ஒரு மேக்கோடைய கம்ப்ளீட் லைனப். அண்ட் அடுத்த ஒரு இஷ்யூஸ்ன்னு பார்க்குறப்ப அடாபியோட இஷ்யூஸ். ஸோ அடாபி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு 2021 வரைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த ஒரு M1 சிப்புக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து பர்ஃபெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் 2021 வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் லைட் ரூமோ இல்லை ஃபோட்டோஷாப்போ அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னா ஸோ 2021 வரைக்கும் இதை உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. பர்ச்சேஸ் பண்ணாலும் அது யூஸாக இருக்காது. இதை தவிர இன்னும் ஒரு சில இஷ்யூஸும் இருக்குது. லைக் எல்லா ஆப்ஸுமே கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரிய வரல. ஸோ ஆப்பிள் என்ன கிளைம் பண்ணிருக்காங்கன்னா இப்போ அவங்களுடைய ஆப்ஸ் எல்லாமே இதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெசோட்டா அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எமுலேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு M1 சிப்புக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாத ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு எமுலேட்டர் கிட்டத்தட்ட இந்த ஒரு எமுலேட்டரை யூஸ் பண்ணி கம்ஃபர்டபுள் ஆக்க முடியும். ஆனால் இதுவும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்றத வந்து அவங்க டெமோ மாதிரி காட்டலை. அண்டு ஃபேன் இல்லைன்றத அவங்க பெருமையாக சொல்லியிருந்தாங்க. எஸ், ஃபேன் தேவை கிடையாது தான். பட் இருந்தாலும் ஒரு சில டைம் வந்து நமக்கு ஃபேன் இல்லாமல் நமக்கு கீழே இருக்க அந்த கம்ப்ளீட் பாட்டமே பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஏதாவது ஒரு ஹெவி ரெண்டரிங் ப்ராசஸ்லாம் பண்ணுறப்ப ஹீட் ஆகும். அதை பற்றி அவங்க அதிகமாக பேசலை. அண்ட் அடுத்த இஷ்யூன்னு பார்க்குறப்ப தண்டர்போல்ட் போர்ட். ஸோ ஆப்பிள் வந்து இங்கே என்ன தண்டர்போல்ட் போர்ட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணல. ஸோ தண்டர்போல்ட் 3 4 அப்படின்றத மென்ஷன் பண்ணாமல் Thunderbolt/USB 4.0 அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மேபி நீங்கள் 2 4K மானிட்டரை ஹுக்அப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அங்கே தான் இந்த ஒரு இஷ்யூஸ் வரும். அண்ட் அடுத்த இஷ்யூன்னு பார்க்குறப்ப 10 GB Ethernet போர்ட் கொடுக்கல. அதுக்கு கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனே கொடுக்கல. ஸோ இது எதுனாலன்னு தெரியல. ஸோ இதனால என்ன ஒரு யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி நீங்கள் ஹோம் சர்வர் அது மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஹோம் சர்வர் வழியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈத்தர்நெட், அந்த 10 GB ஈத்தர்நெட் போர்ட் வழியாக உங்களால் ஃபைலை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த இஷ்யூ வந்து இங்கே கிட்டத்தட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் கேமராவை அப்கிரேடே பண்ணலை. ஸோ இமேஜ் ப்ராசஸிங்கில் மட்டும்தான் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் அதே 720p வெப் கேமரா தான் இன்னும் யூஸ் பண்ணுறாங்க.
அண்ட் அடுத்த இஷ்யூன்னு பார்க்குறப்ப eGPU சப்போர்ட். ஸோ ஜிபியூவை பொறுத்த வரைக்கும் eGPU அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாவது ஜிபியூ ஆட் பண்ணி நீங்கள் ஹெவி டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, ஹெவி டாஸ்க் ரெண்டர் பண்ண போகிறீங்க அப்படின்ற டைம்லலாம் அந்த eGPU சப்போர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த eGPU சப்போர்ட்டே உங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் இப்போ வரைக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச ப்ராப்ளம்ஸ். இது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியாத ப்ராப்ளம் இன்னும் என்னென்ன இருக்குன்றதெல்லாம் இப்போ வரைக்கும் தெரிய வரல. பார்க்கலாம் ஃபியூச்சரில் நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வீடியோலாம் யூடியூப்ல இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகுது. அதனால அந்த வீடியோலாம் வரட்டும். அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அந்த ரிவ்யூ எல்லாத்தையுமே கேதர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த புது மேக் லைனப் நீங்கள் வாங்கலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணுங்க. ஸோ லைனஸ் வீடியோக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் அந்த பிசி டெக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய கரைச்சி குடிச்சவங்க. அவங்களுடைய வீடியோலாம் வந்ததுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணிட்டு இந்த மேக்குக்கு மூவ் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.